இது இவ்வளவு வித்தியாசமா? இப்படி ஒரு இடம் நான் பார்த்ததே இல்லையே. ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, இது என்ன இடமா இருக்கும்? ஒருவேளை இதுதான் பரலோகமா இருக்குமோ? இதுதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற இடம். ஆமா, நீ யாரு? நான் தான் ஏஞ்சல். ஏஞ்சல்? சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு ஏஞ்சல் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டுபாக்கூர் எங்க கிட்டே வா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி சொல்லி உன்னை ஏமாத்திருப்பாங்க. இப்ப பெரிய பையன் ஆயிட்டல, இப்படிதான் இருப்பாங்க ஏஞ்சல். ஏஞ்சல் வெள்ளை ட்ரெஸ் கூட போட வேண்டாமா அப்பலாம்? சரி ஏஞ்சல், இங்க ஏஞ்சல் தான். இது என்ன இடம்? இதுதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற இடம். அதோ அங்க ஒரு ஸ்கிரீன் தெரியுது பார். ஆமா, அதுதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஸ்கிரீன். சரி. அதோ அங்க பட்டன்ஸ் தெரியுதா? ஆமா, நிறைய பட்டன் இருக்கு, கலர் கலரா இருக்கு. அதுதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற பட்டன்ஸ். சரி. நீ அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இங்க வந்து நின்னு அந்த ஸ்கிரீன்ல பார்த்தேன்னா உன்னோட லைஃப்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியை உன்னால பார்க்க முடியும். அதே இது நீ அந்த நிகழ்ச்சியில ஏதாவது உன்னோட டிஃப்ரெண்டா சாய்ஸ் மேக் பண்ணியிருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி ஏஞ்சல், இந்த பட்டன் நமக்குன்னா நான் அந்த ஸ்கிரீனுக்கு வருவேன், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இங்க வந்து நின்னு பார்த்தேன்னா உன் லைஃப்ல நடந்த ஒரு காட்சி தெரியும். அதான் அப்பயே புரிஞ்சுது. அதுலயே நீ டிஃப்ரெண்டா சாய்ஸ் மேக் பண்ணியிருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்க்க முடியும். சரி, ஏதோ ஒன்று ஏஞ்சல், நான் பட்டன் அமுக்கட்டுமா? போ, நான் ஸ்கிரீன்ல வருவேன்ல, எனக்கு அது போதும். பிங்க் கலர் பட்டன். என்ன ஐசக், ஃப்ரெண்ட்ஸோட காரை சுத்திட்டு ஹாயா நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, அதான் அந்த டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காரை திருடுறதுக்கு என்கிட்ட சொன்னாங்க. என்னது, காரை திருடுனியா? ஐயோ, நான் ரொம்ப பழம் ஏஞ்சல். அங்க சும்மா ஓட்டுறதுக்கு சொன்னாங்க. எனக்கு அப்படி கார் திருடலாம் பழக்கம் கிடையாது ஏஞ்சல். நான் சத்தியமா திருடல ஏஞ்சல். அப்ப நீ திருடல? இல்ல ஏஞ்சல். ஓகே, நீ திருடி இருந்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓ, கண்டிப்பா பார்க்கலாம் ஏஞ்சல். காரை டோரை ஓபன் பண்ற, ஏறி உட்கார்ந்தாச்சு, ஒயரை கனெக்ட் பண்ணு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஸ்பீடா போ. ஸ்பீட் பிரேக். ஏஞ்சல் கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்க ஏஞ்சல். அதெல்லாம் லெஃப்ட் ரைட். வேகமா போ. ஒரு சைன் கிராஸ் ஆச்சு பாத்தியா? சைனா? அந்த சைன் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏஞ்சல். என்ன எழுதிச்சு அதுல? ஐயோ, பிரிட்ஜ் பாதி தான் கட்டி முடிச்சிருக்காங்களா? பாதி தான் கட்டி முடிச்சிருக்காங்களா? ஐயோ ஏஞ்சல், பிரேக் வேலை செய்ய மாட்டேங்குது ஏஞ்சல். ஏஞ்சல் என்ன செய்ய முடியும் ஏஞ்சல்? ஐயோ, என்ன போகுது ஏஞ்சல்? என்ன போகுது? அவ்வளவுதான், விழ வேண்டியதுதான். ஐயோ, கை கால் தனித்தனி துண்டா கிடக்குது இங்க. ஐயோ கடவுளே, செத்துட்டேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோ. ஐயோ, இதான் என் மூளை பட்டாணி சைஸ்ல இருக்கு. நான் பெரிய அறிவாளின்னு வர நினைச்சிட்டு இருந்தேன் ஏஞ்சல். ஐயோ ஏஞ்சல், அந்த காரை திருடி. ஐயோ, நீ என்ன ஏஞ்சல் செய்ய போறோம்? ஐசக், நீ காரை திருடல. காரை திருடலையா? இதே ரூம்ல தான் இருக்க. ஆமா, அப்ப கீழே விழல, அப்ப நான் சால இல்ல. அப்ப என் மூளை பட்டாணி சைஸ்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஏஞ்சல், இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னொரு பட்டன் அமுக்கட்டுமா? ஓகே. ஆரஞ்சு கலர் பட்டன். யார் அது? கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ, எப்படி அழகா இருக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். யார் அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது? ஐயோ ஏஞ்சல், அவன் சரியான சரக்கு பாட்டி ஏஞ்சல். ஃபுல் டைம் ஒன்லி ட்ரிங்க்ஸ். காலேஜ்ல எல்லாவனுக்கும் அவன் தான் சரக்கு சப்ளை. அப்ப நீ தண்ணி அடிச்சியா? ஏஞ்சல், நாங்க பாம்பால ஒண்ணுக்கு அது கூட வந்துருக்கேன். நான் எப்படி ஏஞ்சல் தண்ணி அடிக்க முடியும்? நான் தண்ணி அடிச்சதே இல்லை ஏஞ்சல். அந்த ஸ்மெல்லை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் ஏஞ்சல். அப்ப நீ தண்ணி அடிக்கல? தண்ணி அடிச்சதே இல்லை. ஓகே, நீ அடிச்சிருந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் ஏஞ்சல். ஓகே, பாருக்கு போற, அடிக்கிற, தம் அடிக்கிற, ஆர்டர் பண்ணு. ஒரு ஹாஃப் ரம்மு. ஓகே, தம் அடிக்கிற, வேகமா அடிக்கிற. ஓகே, ஆர்டர் பண்ண ரம்மு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பெக், செகண்ட் பெக், தேர்ட் பெக், ஃபுல்லா குடிச்சிட்ட, தலையில ஏறிடுச்சு. ஏய், உன் ஃப்ரெண்ட போட்டு ஒருத்த அடிக்கிறான் பாரு. என் ஃப்ரெண்ட் எவன்டா வம்பளுக்குறது? ஏய், அந்த பாட்டில் எடுக்கிற. பாட்டில் எடுத்து ஐயோ, உன் மண்டையில போட்டு உடைச்சிட்ட. ஐயோ, ரத்தம். ஐயோ, ஒரே ரத்தம். என் Dress எல்லாம் ஒரே ரத்தம். ஐயோ, செத்து போயிட்டான். மண்டைய போட்டானா? ஐயோ, நான் இப்போ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டேன் ஏஞ்சல். இப்போ தண்ணி அடிக்கிற கேஸ், இப்போ கொலை கேஸ். ஐயோ, போலீஸ் வந்தாரா என்ன ஏஞ்சல்? ஐயோ, வாழ்க்கை ஃபுல்லா அட்லீஸ்ட் 14 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க ஏஞ்சல். ஐயோ,
ஃபுல்லா ரத்தமா இருக்குது, ரத்தமா இருக்கு. ஏஞ்சல் ஏஞ்சல் நான் இப்ப என்ன செய்ய போறேன் ஏஞ்சல்? கம் ஆன், நீ கொலை பண்ணல, அவன் உயிரோட தான் இருக்கான். நம்ம அந்த ரூம்ல தான் இருக்கோமா அப்படின்னா? இதுதான் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஐயா இந்த ரூம் சூப்பரா இருக்கு ஏஞ்சல். ஏஞ்சல் நான் இன்னொரு பட்டன் அமைக்கிறேன் ஏஞ்சல் ப்ளீஸ். சோப்பு பட்டன். என்னது இருட்டு ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஐயோ எங்க காலேஜ்ல 1 நம்பர் ட்ரக் அடிக்ட், ஃபுல் டைம் ட்ரக்ஸ். நான் ரூமே அப்படிதான் ஏஞ்சல் செட் பண்ணி வச்சிருப்பான், நல்லா ஏறணும் அப்படின்னு சொல்லி. என்னது ட்ரக்ஸ் அடிச்சியா? ஏஞ்சல் நான் ஒரு பழம் ஏஞ்சல், எத்தனை டைம் சொல்றது, என் மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது. அப்ப நீ ட்ரக்ஸ் அடிக்கல? நான் என்கிட்ட நோட்ஸ் வாங்கியிருந்தான், நான் அதை திருப்பி வாங்குறதுக்கு போயிருந்தேன் ஏஞ்சல். ஓகே, நீ அடிச்சிருந்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓ ட்ரக்ஸ், சரி பார்க்கலாம் ஏஞ்சல். ஓகே, கஞ்சா இழுக்கிற 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 வேகமா இழுக்கிற, ஊசி மாத்தி மாத்தி போடுற வேகமா போடுற, தலையில ஏறிடுச்சு. ஐயோ செத்து போன பாட்டிலாம் தெரியுறாங்களே, தலை பிச்சுக்கணும் போல இருக்கு. ஐயோ அடுத்த வாட்டி அடிக்க காசு இல்ல உனக்கு, என்ன பண்ண போற? திருட போற? ஐயோ பேங்க்குக்கு போ. ஏய் இருக்கிற காசெல்லாம் எடுத்து அந்த பையில போடுறா. ஐயோ யாரோ அலாரம் அடிச்சிட்டாங்க. அலாரம் அடிச்சிட்டாங்களா? போலீஸ் வருதா? ஏய் சீக்கிரம் போடுறா. ஓடுற, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஓடுற வேகமா ஓடிட்டே இருக்க, வேகமா ஓடு. டிவைடர் இருக்கு பாத்து ஓடு. தாண்டி ஓடு, இன்னும் ஓடு. ஏ துரத்துறான் போலீஸ். ஐயோ போலீஸ் ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறான்? ஒரு பெரிய கிரவுண்டுக்குள்ள போயிட்டேன். இப்போ தப்பிச்சிரும் நினைக்கிறேன். இப்போ எல்லாமே ஸ்லோ மோஷன் ஆயிடுச்சு. ஐயோ போலீஸ். பிஸ்டல். தப்பிச்சிட்டேன்டா மாமா. Rocket launcher. உடம்பே தூக்கி பேஞ்சு சின்ன ஊசி வச்சு சின்ன ஓட்டையை போட்டது இப்போ பெரிய ஓட்டையா இருக்கு. போ எந்த ஒரு ஓட ராக்கெட்லாம் சொல்றீங்க? ஐயோ இவ்வளோ பெரிய ஓட்டு நான் செட்டே போச்சு, நான் தப்பிக்க முடியாது. ஐசக் நீ சாப்பிடல? அப்ப இந்த பேங்க் போலீஸ் நீ பேங்க்கே போல? ஐயோ நான் திருடல, போலீஸ் தோட்டல எதுவுமே செய்யல. இதுதான் இதுல வாழ்க்கையில வரைக்கும் வந்து பெஸ்ட் ரூம், அந்த திருச்சி டைனிங் ஹாலுக்கு அப்புறம். இதுதான் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். நான் இன்னொரு பட்டன் நம்ம இந்த அந்த கோல்ட் பட்டனை. ஓகே அந்த கோல்ட் பட்டன். நான் கோல்ட் பட்டனை தவறுன்னு சொன்னேனே. இந்த கோல்ட் பட்டன் இது என்னோ? ஐயோ இவ்வளோ அழகான நான் பார்த்ததே இல்லை. இதுதான் பரலோகம். நிறைய பில்டிங்ஸ் இருக்குல்ல, எல்லாம் அழகழகா இருக்குல்ல, பார்த்தாலே ஆசையா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பில்டிங் நீ செலக்ட் பண்ணு. இந்த 3வது குடிச்சதுல 4வது வீடு அந்த மஜா கலர் கேட்டு போட்டுருக்காங்க, அதான் எனக்கு வேணும். அது ஓ வீடு தான். யார் அந்த மனுஷன் உள்ள இருந்து என்ன வருது? அவரு தெரியாது அவங்களுக்கு? இல்லையா? யாரு? அவரு தான் ஏசப்பா. உன்னை டெய்லியும் பார்த்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி உன்னை டெய்லியும் விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஏசப்பா என்ன டெய்லி பார்க்க வருவாரா வீட்டுக்கு? ஐயோ எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியலையே. ஒரு நிமிஷம் ஏஞ்சல், ஆனா அந்த ஸ்கிரீன் என்ன நடந்துக்குங்கிறத காமிக்கும் போது இதான் உண்மையிலே நடக்க போகுது. அப்படி ஏன் அந்த ஸ்கிரீன்ல வருது? அது உன் லைஃப்ல நடக்காது. ஏஞ்சல் கொஸ்டின் எப்படி சொல்றீங்க? ஏஞ்சல் நான் தான் தண்ணி அடிக்கலையே. ஆமா நீ தண்ணி அடிக்கல. நான் தான் காரை கூட திருடல. ஆமா நீ திருடல. நான் ஊசியும் போடல. ஊசி போடல. யாரையும் போடல. ஏஞ்சல் நான் ரொம்ப
வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப நல்லவனா ஏஞ்சல் வாழ்ங்க. ஆமா, நீ வித்தியாசமானவனா இருந்த. நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப 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 நல்ல பையன். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கரெக்டான டிசிஷன் எடுத்த. ஃப்ரெண்டோட சேர்ந்து திருட்டுத்தனம், சினிமா பார்க்க போல, ட்ரக்ஸ் அடிக்கல, இருட்டு ரூம்ல உட்கார்ந்து தேவையில்லாத காரியத்தை பண்ணல, தேவையில்லாத நீ எதுவுமே செய்யல. ஆனா அதுக்கெல்லாம் நீ கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டா அவனை நீ காப்பாத்திக்கிட்ட. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து கரெக்டான முடிவு எடுக்காம போயிட்ட. ஏசப்பாவுக்கு உன்னோட இதயத்துல நீ இடம் கொடுக்காம போயிட்ட. நீ ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்ட. ஆனா ஏசப்பாவோட சித்தம் உன்னோட லைஃப்ல நிறைவேறதுக்கு உன்னை ஒரு நாள் நீ விட்டு கொடுக்கல. நாங்களும் எவ்வளவு பேர் அனுப்பி பார்த்தோம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னோட வாலிப பிராயெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லி உன்னையே நீ தள்ளி போட்டுட்டே இருந்த. இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சு போச்சு. சாரி ஐசக். ஏஞ்சல் ஏஞ்சல் சொல்றீங்க. ஏஞ்சல் ஏஞ்சல் ஒரே நிமிஷம், நான் இன்னொரு பட்டன் அமுக்குறேன். ஏஞ்சல், ஐயோ பட்டன், ஐயோ ஸ்கிரீனே காணோம். ஐயோ என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே. சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ சான்ஸ் கிடைச்சதுன்னு அதை எதையுமே யூஸ் பண்ணலையே. இப்போ என்ன செய்ய போறாங்க? என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்காக எதுவுமே செய்யவும் இல்லை. பரலோகத்துக்கு வேற நான் போக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சாதாரணமாக எல்லாரும் சொல்வார்கள், நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமோ என்று. இந்த கேள்விக்கு நன்மை பிறக்கும் என்ற உத்தரவோடு கூட நான் உங்கள் முன்பதாக என்னுடைய சாட்சியை வைப்பதற்காக நான் நிற்கிறேன். என்னுடைய சிறு வயதிலே நான் நாசரேத்தூரிலே பிறந்து மூணார் என்னும் மலைப்பிரதேசத்திலே வளர்க்கப்பட்டேன். அந்த மலைப்பிரதேசத்துக்கு என்னுடைய தாயார் கொண்டு போகும்போது என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த கரப்பான் என்று சொல்லுவார்கள், எக்ஸிமா, அந்த புண்ணினால் அதிகமாக நான் கஷ்டப்பட்டேன். ஓரிரு மாதங்கள் தான் இருக்கும். ஆனால் என்னுடைய சரீரம் முழுவதும் அழுகி போன நிலையிலே நான் அங்கு கொண்டு செல்லப்பட்டேன். சில நேரங்களிலே என் தாயார் இப்படியாக நினைத்தார்கள், கட்டாயம் இந்த பிள்ளை இறந்துவிடும், செத்துவிடும், பக்கத்திலே கீழே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆற்றிலே கொண்டு போய் போட்டு விடலாமா என்று கூட என் தாயார் நினைத்ததுண்டு. ஏனென்றால் முழுவதும் என்னுடைய சரீரத்திலிருந்து தண்ணீர் எப்பொழுதும் வடிந்து கொண்டே இருந்தது. என்னுடைய தகப்பனார் ஆஃபீஸிலே கிளர்க்காக வேலை புரிந்தார்கள். அவர்கள் ஈவினிங்கிலே வந்து நான் அவளை சமாளித்துக் கொள்வேன், நான் அவளை எடுத்துக்கொள்வேன். எப்பொழுதெல்லாம் வீட்டில் இருந்தார்களோ அவர்கள் ஒரு வேஷ்டியிலே என்னை சுற்றி என்னை தூக்கி தூக்கி வைத்து கொண்டு இருப்பார்களாம். அப்படி இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் டாக்டரிடம் சொன்னார்கள், இவளை எப்படியாவது சீக்கிரமாக சுகப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஆகையினாலே அநேக ஊசிகள் போட்டு என்னை சுகப்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் கூட நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மறுபடியுமாக என்னுடைய 2 கைகளிலும் வந்தது. ஏனென்றால் அந்த கரப்பான் அந்த புண்ணை ஊசியினாலே சுகமாக்க கூடாது, அது உள்தாவி விடும் என்று சொல்கிறார்கள். அந்த நீர் உள்ளே இருந்தபடினாலே நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய 2 கைகளிலும் வந்தது. அதனாலே என்னுடைய படிப்பு அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் அதிலே 3 நாட்கள் நான் வாரத்திலே 3 நாட்கள் ஃபீவரினாலே அதிகமாக கஷ்டப்பட்டேன். இப்படியாக இருந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய 11வது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பொழுது அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நாம் இந்த உலகத்திலே ஜீவித்தால் ஆண்டவருக்காக தான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக தான் நாம் ஜீவிக்க வேண்டும் என்கிற தாகம் என்னை உந்தி தள்ளியது. எனக்கு அந்த நாட்களிலே ஊழியம் என்றால் என்ன என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு பின்னணியாக நான் நினைத்ததெல்லாம்
ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் ஒரு ஸ்மூத் லைஃப் இருக்கும், நமக்கு ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான். அந்த 11 வயதிலே ஊழியத்தை குறித்த ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவு இல்லாதபடினாலே நான் யோசித்தேன், நான் என்னை ஆண்டவருக்காக நான் ஒப்படைத்து அவருக்காக ஊழியம் செய்தால் ஒன்றன் பின் ஒன்றாக ஆசீர்வாதம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும், கஷ்டமான வாழ்க்கை இல்லை, முழுவதுமாக ஆசீர்வாதம் தான் கிடைக்கும், சந்தோஷமாக வாழலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதன் பின்பு நான் காலேஜ் படிக்கும்போது மறுபடியுமாக என்னுடைய தொடையில் அந்த புண் வந்து அதிகமாக கஷ்டப்படுத்தினபடினாலே காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை நான் படித்திருந்தால் இந்த மாதிரி ஊழியத்திற்கு நான் வந்திருப்பனோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த புண்ணி நிமித்தமாக நான் சாக வேண்டிய நான் என்னை ஆண்டவர் உயிரோடே காத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக என்னை ஆயத்தப்படுத்தினார். அந்த நாட்களிலே அதிகமான தடைகள் வந்தது. நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்துவிட்டு வேலை பார்க்க வேண்டும் என்று இருக்கும்போது ஆண்டவர் என்னை திசை திருப்பினார். அதற்கு முன்பதாக நான் நினைத்தேன், நாகலாபுரம் என்ற இடத்திலே ஒரு 40 பிள்ளைகளுக்கு வார்டனாக இருந்தேன். என்னுடைய ஆயுள் காலம் எல்லாம் அங்கேயே கழிக்க வேண்டும், அந்த இடத்திலேயே இருந்து என்னுடைய ஜீவனை விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் என்னை திசை திருப்பி என்னை பீகாருக்கு கொண்டு செல்ல சித்தம் கொண்டார். ஆனால் நான் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் கிதியோனியர் முகாம் ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் வேண்டிலே எமில் ஜெபசிங் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்கிலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பீகாரின் தேவை, அங்குள்ள மக்களுடைய நிலைமை, அந்த மக்களுடைய அறியாமை, அவர்களுக்காக யார் எழும்பி ஊழியத்திற்காக செல்லுவார்கள் என்ற அறைகூவலை அவர்கள் விடும்போது நான் யோசித்தேன், அவ்வளவு தூரம் நாம் சென்றால் மிகவும் கஷ்டம், பாஷை தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி என்னுடைய தலையை கீழே குனிந்து கொண்டு என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னுடைய தலையிலே ஒரு மிகுந்த பாரத்தை கொடுத்தார். அது என்ன பாரம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்துல என்னால் உட்கார முடியவில்லை. நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் திருமணமாகாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை அர்ப்பணித்திருந்தேன். ஒருவேளை பீகாருக்கு செல்ல வேண்டுமானால் அதிக தூரம், கட்டாயம் திருமணம் முடித்து விடுவார்கள், நாம் இதற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அப்படி நான் கடினப்படுத்த அந்த பாரம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அப்பொழுது என் தலையை இப்படி இறுக பிடித்து கொண்டு எப்படியாவது கொஞ்சம் விடுதலை கிடைக்குமா என்று நினைத்தேன். ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை. அப்பொழுது வெளியே ஆலயத்தை விட்டு வெளியே சென்று கேட்டகிஸ்ட் வீட்டிலே போய் தண்ணீர் வாங்கி குடிக்கலாம் என்று சொல்லி அங்கே சென்றேன். தண்ணீர் என்று சொல்வதற்கு கூட என் வாய் திறக்க முடியவில்லை. கர்த்தர் என்னை ஊமையாக்கி விட்டார், கட்டாயப்படுத்தி. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், கர்த்தர் என்னை பீகார் செல்ல அழைக்கிறார் என்று சொல்லி. அந்த அழைப்பிற்கு நான் இணங்காதபடியினாலே, என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினாலே ஆண்டவர் இவ்விதமாக என்னை ஊமையாக்கி விட்டார் என்று சொல்லி நான் சர்ச்சுக்குள்ளே வந்து முன்னாலே சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே, நான் திருமணம் ஆகியோ திருமணம் ஆகாமலோ நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், எவ்விதத்திலும் நீர் என்னை பீகாரிலே கொண்டு போய் உபயோகியும் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்தேன். மறுபடியுமாக என்னுடைய தாயாரிடத்தில் வந்து முதலாவதாக என்னுடைய வாயை திறந்து, அம்மா, நான் பீகாருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லும்போது தான் என் வாய் திறந்தது, நான் பேச முடிந்தது. அதுவரை தேவன் என்னை ஊமையாக்கி விட்டார். அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய இருதயத்தை கடினமாக்கி தேவை நிறைந்த இடத்திற்கு ஊழியத்திற்கு எவ்வளவோ ஒப்பு கொடுத்தாலும், நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வேன் என்று என்னை அர்ப்பணித்திருந்தாலும், தேவையான இடத்தை சொல்லும்போது நான் என்னுடைய மனதை கடினப்படுத்தினவளாக நான் அங்கே இருந்தேன். கர்த்தர் என்னை விடவில்லை. விடாப்பிடியாய் என்னை பீகாருக்கு நீ செல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி அந்த இடத்திலே என்னை அர்ப்பணிக்க வைத்தார். கட்டாயப்படுத்தி ஆண்டவர் என்னை பீகாருக்கு என்னை அழைத்தார். அப்பொழுதுதான் என்னுடைய மனதிலே திருமணமானால் என்ன ஆகுமோ என்கிற ஒரு பயம் இருந்தாலும் கூட, நான் அன்றைய நாளிலே எப்படியானாலும் ஆண்டவர் என்னை பீகார் கொண்டு செல்லட்டும் என்றுதான் என்னை அர்ப்பணித்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார்.
அதற்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் எனக்காக செய்தார். அப்படி இருக்கும்போது நான் முழுவதுமாக நான் என்னை ஒப்படைத்து சிறிது நாட்களிலே என்னுடைய வீட்டிலே ஒரு மரணம். அதுவும் எனக்கு 2 வயது மூத்த அண்ணன் சூசைட் பண்ணிவிட்டான். என்னுடைய தகப்பனும் தாயாரும் அதிகமாக பக்தி நிறைந்தவர்கள். பக்தியோடு எங்களை வளர்த்தார்கள். அண்ணனும் அதிக பக்தியாக தான் இருந்தான். அந்த வருடத்திலே வாலிபர் கூட்டம் நடத்துவதற்கு ஸ்பீக்கரை எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஆயத்தம் செய்திருந்தான். ஆனாலும் அவனுடைய மனைவியின் சில காரணங்கள் பிடிக்காதபடினாலே அவன் தன்னை மாய்த்து கொண்டான். இது எங்கள் வீட்டிலே நாங்கள் அதிக நல்ல சுகபோகமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே இது ஒரு தடையாக காணப்பட்டது. மரணம், துன்பம், கஷ்டம், பாடு என்பதை முதலாவதாக எங்கள் குடும்பத்திலே நாங்கள் அப்பொழுதுதான் சந்தித்தோம். அப்பொழுது எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். பக்தியா இருந்தால் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடாது, ஓரளவுதான், அதுலேயும் ஓரளவுதான் பக்தியா இருக்க வேண்டும், இவ்வளவு தூரம் அதிகமாக நீங்கள் பக்தியாக இருந்தபடியினால்தான் உங்கள் வீட்டிலே இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னார்கள். ஆனாலும் என் தாயார் விட்டு கொடுக்கவில்லை. அவருக்காக விடாப்பிடியாக இருந்தார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது அல்லது இந்துவாக இருந்து கிறிஸ்டியன் ஆகும்போது அநேக பிரச்சனைகள், தடைகள் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். எங்கள் இடத்திலே ஒரு டீச்சர் உண்டு. அவளும் அவளுடைய அக்காவும் இந்துவிலிருந்து கிறிஸ்டியனாக மாறி அவள் பேப்டிசம் எடுத்து 8வது நாளிலே அவளுடைய அப்பா கிணற்றிலே விழுந்து இறந்து விட்டார்கள். இப்படி வரும்போது நீ கிறிஸ்தவளான நாள் தான் இந்த வீட்டிலே இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். உலகத்தார் அப்படித்தான் பேசுவார்கள். ஆனாலும் அதிலே ஸ்திரமாக நின்று ஆண்டவருக்காக அந்த சகோதரி ஊழியம் செய்கிறாள். அவர்களையும் யார் போஷிப்பார்கள், நான் வேலை பார்த்து அவர்களையும் நான் காப்பாற்றுவேன், அம்மா அப்பாவுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி நான் பின்வாங்கினவளாக நான் காணப்பட்டேன். அதிக சோர்வுக்குள்ளாக நான் என்னை சோர்வுக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஆபத்து காலத்தில் இப்படி ஒரு மரணமோ அல்லது ஏதோ ஒரு ஆபத்து நேரிடும் போது நாம் சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஏதாவது நாம் ஆண்டவருக்காக முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைத்து நான் ஆவிக்குரியவனாக மாறுவேன் என்று சொல்லும் போது சாத்தானானவன் ஏதாவது ஒரு தடையை கொண்டு வந்து நம்மை பின் இழுக்கிறதற்கு பார்க்கிறான். அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், ஆண்டவருக்காக நான் என்னை அர்ப்பணித்து எவ்வளவு சந்தோஷமாக நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் ஆண்டவருக்காக தான் வாழ்வேன், அவருடைய நோக்கத்தை தான் நிறைவேற்றுவேன், அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் தான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன நான் இப்படி பின்வாங்கி விட்டேனே என்று சொல்லி மிகவும் அழுதேன். மறுபடியும் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் சொன்னார், 11வது வசனத்தில் எப்படி போடப்பட்டு இருக்கிறதோ, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஊழியம். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிப்பது. சூசைட் பண்ணி என்னுடைய சகோதரன் இறந்தபடினாலே இப்படிப்பட்டவர்களை விடுவிக்க பணியிலே நீ பணிபுரிய வேண்டும் என்று சொல்லி. ஆகையினால் தான் அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான சின்ன பிள்ளைகளை நான் எடுத்து குழந்தை இல்லாதவர்களுக்கு கொஞ்ச நாட்கள் வளர்த்து கொடுக்கிறேன். இந்த நாட்களிலே என்னால் வளர்க்க முடியாவிட்டாலும் உடனே ஃபோன் பண்ணி அவர்களை அழைத்து உடனே அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய சித்தம் என்னை குறித்து வைத்திருப்பது மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்பதுதான். அநேக குழந்தைகளை நான் எடுப்பேன். எடுக்கும்போது சொல்லுவார்கள், உன்னால் முடியுமா, எவ்வளவோ மினிஸ்ட்ரி இருக்கிறது, இதையெல்லாம் செய்து கொண்டு இது ஒரு ஊழியமாக. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம். இந்த 62 வயதிலேயும் கூட
நான் இந்த 2 பிள்ளைகளையும் நான் வளர்க்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருக்காக விலைக்கிரயம் செலுத்தி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதுதான், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற சித்தம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒரு குழந்தை இவர்களுக்கு முன்பதாக நான் எடுத்து வளர்க்கும் போது 7 வயதிலே அவள் கேன்சர் வியாதின போன் கேன்சர்னாலே இறந்து விட்டாள். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு போதும், இனி நான் குழந்தைகளை எடுத்து வளர்க்க மாட்டேன், போதும் கர்த்தாவே போதும், இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். நான் அந்த நேரமும் அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு மிகுந்த சோர்வு. 7 வயது வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் மிகவும் திறமையுள்ள, அழகுள்ள, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் அவள் ரெடிமேட் ஆன்சர் தான் வைத்திருப்பாள். அதிக ஞானத்தோடு பேசுவாள், மிகவும் அழகாக இருந்தாள். எல்லாரும் சொன்னார்கள், ஜாய்ஸ் மேயரை போல் அவர் பெரிய ஊழியக்காரியாக வருவாள், மேனக்கா மாதிரி இருக்கிறாள் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். கிளாஸிலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருந்தாள். எல்லா தடவையும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்பாள், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாள். எல்லா தடவையும் ஃபர்ஸ்ட் தான். இன்னும் நான் அவளுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வைத்திருக்கிறேன். அதனால் என்னால் தாங்க முடியவில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு திறமையுள்ள பிள்ளையை நீர் எடுத்துக்கொண்டீரே, இனி நான் இப்படி இந்த பிள்ளைகளை எடுத்து வளர்க்க மாட்டேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, 5 மாதங்கள் நான் அப்படி சொன்னபடினாலே நான் மிகவும் ஒரு பெரிய கொடிய தலைவலியினாலே கஷ்டப்பட்டேன். ரூமை விட்டு வெளியே வர முடியாது. ரூமை விட்டு வெளியே என்னை பார்க்கவே இல்லை. அநேகர் நினைத்தார்கள் அந்த பிள்ளையினுடைய மரணம் அக்காவை அதிகமாக பாதித்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆகையினாலே சிஎம்சி வந்து ஸ்கேன் எடுத்து தலையிலே என்ன எதனால் இந்த தலைவலி வருகிறது என்று பார்த்தோம். ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று டாக்டர்ஸ் சொன்னார்கள். அன்றைய தினத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். கொலையுண்ண போகிறவர்களையும் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் விடுவிப்பேன் என்று சொல்லி நீ உன்னை அர்ப்பணித்தாயே, இப்பொழுது உன்னுடைய அர்ப்பணம் எங்கே? இனி நான் இப்படிப்பட்ட குழந்தைகளை எடுத்து வளர்க்க மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா, மறுபடியும் உன்னை அர்ப்பணி, நான் இன்னும் குழந்தைகளை எடுத்து வளர்ப்பேன் என்று சொல், மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிப்பேன் என்று சொல் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு மறுபடியும் நினைப்பூட்டினார். அந்த நாளிலே மட் என்ற இடத்திலே கொஞ்சம் பேராக நாங்கள் கூடி ஜெபித்தோம். அந்த இடத்திலே நான் சாட்சி சொன்னேன். நான் இப்படியாக சோர்ந்து போய் ஒரு முடிவை எடுத்தேன், ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். ஆகையினாலே 5 மாதங்கள் என் தலைவலியினால் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னேன். அந்த சாட்சி சொல்லி முடித்து விட்டு நான் ஜெபித்து, எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நான் இன்னும் குழந்தைகளை கர்த்தருடைய சித்தமானால் நான் எடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, அதன் பின்பு அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது ஃப்ரீயாக அந்த தலைவலி எங்கே போகிறது என்று சொல்லி தெரியவில்லை. அருமையானவர்களே, நாம் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு திட்டவட்டமாக நமக்கு செய்கிறதற்கு நமக்கு சொல்லும்போது நாம் அதற்கு எதிர்த்து நின்றால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நாம் சந்திக்க முடியும். ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஆண்டவரே என்னை திசை திருப்பினார். இந்த பிள்ளைகளை தூக்கி போடுகிற பிள்ளைகளை எடுத்து வளர்க்க வேண்டும் என்பது ஒருவேளை 60 வயதிற்கு மேல் கஷ்டம்தான். இப்பொழுது வரும்போது கூட எல்லாரும் சொன்னார்கள், அக்கா ஒரு பிள்ளையை கொண்டு போங்கள், உங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி. நான் சொன்னேன், ஒரு பிள்ளையை நான் கொண்டு சென்றால் அடுத்த பிள்ளை எவ்விதமாக பாதிக்கப்படும் என்பது எனக்குத்தான் தெரியும். ஆகையினாலே நான் 2 பிள்ளைகளையும் நான் கொண்டு செல்வேன் என்று சொல்லி கொண்டு வந்தேன். என்னுடைய மனதும் பாதிக்கும், ஒரு பிள்ளையை விட்டு விட்டு வந்து விட்டேனே, அவள் எப்படி இருக்கிறாளோ என்று சொல்லி. விட்டால் 2 பேரையும் விட வேண்டும், இல்லாவிட்டால் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இப்படியாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனம். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும்
அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அநேக காரியங்கள் நாம் நினைக்கிறோம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நான் நினைத்திருந்தேன் 40 பிள்ளைங்களுக்கு வார்டனாக இருந்து அந்த இடத்திலே என் உயிருள்ள வரை அங்கேயே வாழ வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று நான் என்னை அங்கே ஒப்பு கொடுத்து நான் இருந்தேன். ஆனால் என் தேவன் என்னை திசை திருப்ப சித்தம் கொண்டார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி, உன்னுடைய நினைவுகளை பார்க்கிலும் உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் என் நினைவும் என்னுடைய வழிகளும் உயர்ந்தவைகள் என்று சொன்னார். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலே தரிசனமும் அழைப்பும் எங்கள் இருவரையும் இணைத்து இப்பொழுது பீகாரில் 1700 பிள்ளைகளுக்கு மேலாக ஹோமிலே பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அனாதை இல்லங்களிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்காமல், அவருடைய நினைவுக்கும் அவருடைய வழிக்கும் என்னை ஒப்பு கொடாமல் நான் இருந்திருப்பேனானால், நான் கீழ்ப்படியாமல் நான் இருந்திருப்பேனானால், ஒருவேளை அந்த 40 பிள்ளைகளுக்கு தான் நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்திருக்க முடியும். எங்களுடைய ஊழியம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது. இப்பொழுது ஜெம்ஸ் ஊழியமானது 2010க்கும் மேலான ஊழியக்காரர்களையும் அநேக குழந்தைகளையும் கொண்டு உள்ளது என்பது எவ்வளவு பெரிய ஊழியத்திற்காக என்னை அழைத்தார். அருமையானவர்களே, உங்களை கொண்டும் தேவன் ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கும் போது நாம் ஒரு வட்டத்திற்குள்ளாக, ஒரு லிமிட்டாக நம்மளால் முடியாது, நம்மளால் அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது என்று திட்டமிட்டு நாம் செயல்பட்டு வருகிறோம். ஆனால் முழுவதுமாக அவருடைய வழிக்கும் அவருடைய நினைவுகளுக்கும் நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்களும் இப்பொழுது வாலிய பிராயத்தில் இருக்கிறீர்கள். நானும் அதிக வைராக்கியமாக வாலிய பிராயத்திலே தான் என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னை செய்தால் ஆண்டவருக்காக தான் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தால் ஆண்டவருக்காக தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியமும் துடிப்பும் எனக்குள்ளே காணப்பட்டது. ஆகையினால் இந்த வாலிபன் நாட்களிலே நான் என்னை அர்ப்பணித்தேன். நீங்களும் அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் உங்களை கொண்டும், நேற்று அண்ணன் அழகாக சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லீடராக மாறப்போகிறீர்கள் என்று சொல்லி, அதே போல அண்ணனை போல நீங்கள் எல்லாரும் அப்படியே நீங்கள் அவருடைய நினைவுக்கும் அவருடைய வழிகளுக்கும் நாம் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் இணங்கி நடக்கும்போது, ஒருவேளை நமக்குள்ள அநேக திறமைகள் இல்லாவிட்டாலும் தேவன் உங்களை லீடராக்கி பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். அது மட்டும் நிச்சயம். ஆகையினால்தான் இந்த நாட்களிலே தேவன் வாலிபர்களை உருவாக்குகிற பணியிலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். உங்களை தேவன் உருவாக்கி ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை கொண்டு வைத்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் எத்தனையோ நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் மனிதர்கள் என்னை தடுத்து விட்டார்கள் அப்படி என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் என்ன திட்டத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறாரோ அதை ஒருபோதும் தடை செய்வதற்கு மனிதன் ஒருபோதும் தடை செய்ய முடியாது. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் செய்தே தீர்வார். அவர் வைத்த திட்டம் ஒருபோதும் மாறாதது. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே ஒருவேளை நீங்கள் சிறிய ஊழியத்தை செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு இருந்தாலும் அவருடைய நினைவுகளுக்கும் அவருடைய வழிக்கும் உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை உயர்ந்த பாதையிலே, உயர்ந்த வழிகளை, சரியான நேரான வழிகளை உங்களுக்கு காட்டுவார். அப்படியாக இன்னும் கூட நான் சொல்ல முடியும். பீகாரிலே சென்றடைந்தேன். ஒரு டிஃபரண்டான வாழ்க்கையில தான் என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் நான் நினைப்பது ஒருபோதும் நடப்பதில்லை. ஆண்டவர் வித்தியாசமான ஒரு பாதையை வைத்திருந்தால், பாடுகளை தான் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். எல்லாம் கரடு முரடான பாதை. நான் போய் ஒரு வருடத்தில் எனக்கு வாக்குத்தத்தம் அப்படிதான், கரடு முரடான பாதையை தான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள அதிக கஷ்டமாக தான் இருந்தது. எல்லாரும் பாடுகளை கண்டால் பின்வாங்கி தான் நாம் செல்கிறோம்.
பாடு என்றாலே அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒப்பு கொடுத்து நாம் வரும்போதுதான் அநேக காரியங்களே, பெரிய பெரிய காரியங்களை நாம் காண முடிகிறது. நான் பீகார் சென்றவுடனே நான் யோசித்தேன், நான் நினைத்தேன், நானும் என் கணவருமாக சேர்ந்து சாப்பாடெல்லாம் செய்து விட்டு எனக்கு சொல்லப்பட்டது, என்னுடைய மனதிலே ஒரு கன்செப்ட் அப்படியாக தான் இருந்தது. சீக்கிரமாக எல்லாம் சமைத்துட்டு பார்சல் போட்டு கையில் எடுத்துட்டு போய் வீடு வீடாக ஊழியம் செய்யலாம், இல்லைன்னா எந்த மாதிரி ஊழியம் செய்கிறாங்களோ அதை செய்யலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கு சென்ற போதோ என்னுடைய கணவர் அவர்கள் ஊழியம் என்று சொல்லி போய்விடுவார்கள். நான் தனிமையாக வீட்டிலே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், தப்பாக வந்து விட்டேனோ, சரியான முடிவு எடுக்காமல் வந்து விட்டேனோ என்கிற ஒரு தயக்கம் எனக்கு ஏற்பட்டது. நான் யோசித்தேன், சரி இனி ஹிந்தி படிக்கலாம், சீக்கிரத்தில் படித்து அவர்கள் ஒரு புறம் ஊழியம் செய்ய வேண்டும், நான் ஒரு புறம் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். 5 மாதங்களிலே ஹிந்தி அங்கு என்னோடு யாரும் இல்லாதபடினால், நான் தனியாக இருந்தபடினாலே ஹிந்தியை வெகு சீக்கிரமாக நான் கற்றுக்கொண்டு தனியாக ஊழியம் செய்ய சென்றேன். அங்கேயும் எனக்கு மிகுந்த போராட்டம், அதிகமாக மக்கள் கேலி செய்தனர், ஏளனம் செய்தனர். உஷா மிஷின் வந்து விட்டாள், ஏசா மசி வந்து விட்டாள், இயேசு கிறிஸ்து அந்தா வருகிறாள் என்று சொல்லுவார்கள். அதிகமாக கெட்ட வார்த்தை சொல்லியெல்லாம் என்னை கேலி செய்வார்கள். ஆகையினாலே நான் யோசித்தேன், இனி என்ன செய்வது என்று சொல்லி. பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே நான் அதன் பின்பு ஜெப ஊழியத்தை ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, நான் 3 நாட்கள் அண்ணன் வெளியே சென்று ஊழியத்திற்கு சென்றால் நான் 3 நாட்களும் உபவாசம் இருந்து ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். 7 நாட்கள் சென்றார்களானால் 7 நாட்களும் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். அப்படியாக 21 நாட்கள் வரை நான் என்னை உபவாசம் இருந்து ஜெபித்து நான் அந்த ஊழியத்தை நான் பார்க்கும்போது ஊழியம் அதிகமாக விரிவடைய ஆரம்பித்தது. ஜெபத்தினால் மட்டுமே இந்த காரியம் நடக்கும். நாம் போய் சென்று அதிகமாக வீடு வீடாக சென்றாலும் அங்கே போய் நின்று நாம் ஊழியம் செய்தாலும் நம்மால் ஒன்றும் ஆக முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். பெண்களாகிய நமக்கு ஒரு மறைவிடமாகிய ஜெபம் தான் முக்கியம் என்பதை நான் அறிந்தவளாக அதிகமாக ஜெபித்தேன். அப்பொழுது அண்ணன் சொல்லுவார்கள், நீ என்னைக்கெல்லாம் நீ ஜெபிக்கலையோ அன்னைக்கெல்லாம் என்னுடைய ஊழியம் நன்றாக இல்லை, நீ நன்றாக ஜெபிக்கும் போது நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அது எனக்கு உற்சாகப்படுத்தினது போல் இருக்கும். ஆகையினாலே நான் ஜெபத்தில் என்னை அதிகமாக நான் போராட ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் என்னை வல்லமையாக உபயோகித்து கொண்டு வருகிறார். என்ன என்று சொன்னால், அங்கு உள்ள லேடிஸை ஆயத்தப்படுத்து என்கிற வசனத்தை வைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த வருஷத்திலும் கூட ரைசிங் 1000 மதர்ஸ் என்று சொல்லி தாய்மார்களாக உருவாக்க வேண்டும் என்கிற பணியிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தாயாக உருவாகுவது மிக கடினம்தான். ஆனாலும் ஒரு வாலிப பிள்ளையும் தாயாக மாறலாம், ஒரு வயதான பாட்டியம்மாவும் தாயாக மாறலாம். அதற்கு ஒப்பு கொடுத்தலும் தியாகமும் அதிக தேவை. ஒருவேளை ஒரு தாயாக உருவாக வேண்டுமென்றால் தூக்கத்தை விட்டு கொடுக்க வேண்டும், அதிகமாக தியாகம் செய்ய வேண்டும், சாப்பாட்டை விட்டு கொடுக்க வேண்டும். இப்படியாக தெபோராக்களை எழுப்புவது என்கிற பணியிலே நான் ஈடுபட்டுள்ளேன். அருமையானவர்களே, உங்களை கொண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களை கொண்டு என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக நாம் மாற முடியும். ஏதோ நான் நினைத்த காரியத்தை செய்து கொண்டு போனேன் என்று சொன்னால், நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொன்னது போல, ஒருவேளை நாம் சொல்லலாம், பேய்களை விரட்டினோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே, ஓடி ஓடி நான் உமக்காக ஊழியம் செய்தேனே ஆண்டவரே என்று சொன்னாலும் நான் உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார். ஆகையினாலே தேவ சித்தம் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் செயல்படும் போது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த சிறியவர் ஒருவராவது கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல. ஆகையினாலே நாம் ஒரு சின்ன பிள்ளையை கூட துச்சமாக நினைக்க கூடாது. அதுதான் தேவ சித்தம். அதோடு கூட பீகாரிலே அறியாமை நிறைந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
அந்த அறியாமையை போக்குவது தேவ சித்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே மக்களுடைய அறியாமையை போக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதோடு கூட நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்பதும் தேவனுக்கு சித்தம். நம்முடைய பேச்சிலே, நடைமுறை பாவனைகளிலே, இந்த வாலிப பிராயத்திலே அதிகமாக சாத்தான் நம்மை வலைகளிலே சிக்க வைப்ப பார்ப்பான். ஆனால் அதிலே நாம் சிக்கி விடாதபடிக்கு முழுவதுமாக நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே, நான் எல்லாரை காட்டிலும், இந்த உலகத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, ஒரு டிஃபரெண்டான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து அனுதினமும் நீங்கள் ஜெபித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக வைக்க முடியும். அருமையான வாலிப பிள்ளைகளே, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய திருமணத்திற்காக ஜெபித்ததே கிடையாது. ஒன்றே ஒன்று, நான் என்னை அர்ப்பணித்திருந்தேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல நபரை கொடுத்தார். தரிசனமும் அழைப்பும் தான் எங்களை இணைத்தது. அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை நானே தெரிந்தெடுத்தால் நல்ல நபரை தெரிந்தெடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் இணைக்க சித்தம் கொள்ளும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்டை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே வாலிப பிள்ளைகளே, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன என்றால், நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆண்டவரிடத்திலே உங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய நினைவுகளை காட்டிலும், உங்களுடைய வழிகளை காட்டிலும் மேலான வழிகளிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். அது மட்டும் நிச்சயம். நீங்கள் முழுவதுமாக ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது மேலான காரியத்தை அவர் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் அர்ப்பம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். என்னைக்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்காய். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்க கூடாது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக. ஆனந்தமாய்